பூமியை தாண்டி வேற கிரகங்கள்ல மனிதர்கள் மாதிரியே உயிர்கள் இருக்கா அப்படிங்கிறது காலங்காலமா தேடப்படக்கூடிய ஒரு விடை. அதே மாதிரி நம்மள பெரும்பாலானோருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும். பூமியில குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம், இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் உயிர் பெருக்கத்துக்கு பேருதவியா இருக்கு. அதே மாதிரி விண்வெளியில கருத்தரிப்பு, குழந்தை பிறப்பு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நமக்கு எழுந்திருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பூமியில கருத்தரிப்பு நிகழ அதி முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் நம்ம உடம்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வடிவமைக்கும். அதிபயங்கர சக்தி வாய்ந்தது. அது என்ன? யூகிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கான விடையையும் விண்வெளியில உயிர் உருவாகுதல் குறித்த பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும் தருகிறது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். செவ்வாயில பிளாட் போடணும், நிலால வீடு கட்டணும், குடியேறணும், இதெல்லாம் தான் இன்னைக்கு சூழல்ல விண்வெளி இலக்குகளா இருக்கு. உலக பணக்காரர்களான எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் ஜெஃப் பெசோஸோட ப்ளூ ஆரிஜின் நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் விடை கிடைக்காத கேள்வி அப்படின்னா, மனிதர்களால விண்வெளியில பாதுகாப்பா குழந்தைய பெற்றெடுக்க முடியுமா? அப்படி ஒருவேளை குழந்தை பிறப்பு சாத்தியம்னா பிறக்க போற முதல் குழந்தைக்கு தான் பூமிக்கு வெளியில பிறந்த முதல் குழந்தை அப்படிங்கிற பெருமை கிடைக்கும். பூமி மாதிரியான சூழல்ல இல்லாம அந்தரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை நம்மள மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற ஆர்வமும் நமக்கு கண்டிப்பா எழுந்திருக்கும். பூமியில கருத்தரிப்பு, கரு வளர்ச்சி இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணு. மனிதர்களுக்கு கூட கருத்தரிக்கிறது, குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் இப்போ சிக்கலாகிடுச்சு. ஆனா விலங்குகள், பறவைகள் உள்ளிட்ட இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய பிற உயிரினங்களுக்கு அது இயல்பான ஒன்னாதான் இருக்கு. உரையோட துவக்கத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? பூமியில கருத்தரிப்பு நிகழ முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் நம்ம உடம்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வடிவமைக்கக்கூடிய அதிபயங்கர சக்தி அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஈர்ப்பு விசை. விந்தணு கருமுட்டையை சந்திக்குது, பெண் கருத்தரிக்கிறாங்க. அந்த தருணத்திலிருந்தே செல்கள் வேக வேகமா பெருகுது. அந்த செல்கள் பெருகி ஒரு வடிவத்தை உருவாக்கும். ஆனா அந்த செல் எங்க போகணும், எப்படி கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத அதுங்களுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு சிக்னல் தேவை. அதுதான் ஈர்ப்பு விசை. அந்த ஈர்ப்பு விசையால தான் செல்கள் நகர்ந்து நம்ம உடல் அமைப்பே உருவாகுது. இப்போ பூமியில தண்ணியை ஒரு குடத்துல ஊத்துறீங்க அப்படின்னா அது அந்த குடத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஈர்ப்பு விசை தான் இதுக்கு காரணம். இதுவே விண்வெளி எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க ஈர்ப்பு விசை இல்லாத சூழல்ல அப்படியே அந்த தண்ணி குமிழ்களா மிதக்கும், குடத்துக்குள்ள தங்காது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள திரவமும் ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னா வித்தியாசமா நடந்துக்கும். கருப்பைக்குள்ள ஒரு கரு வளர்றப்போ ஆரம்பத்துல பனிக்குடத்துக்குள்ள அந்த கரு அப்படியே அழகா மிதக்கும். ஆனா கர்ப்பகாலத்தோட 2ஆம் பகுதியில அப்படியே கதையை மாறும். அந்த குழந்தை வளருது, பெருசாகுது. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் இடம் தான் இருக்கு கர்ப்பப்பைக்குள்ள. அந்த குட்டி உடம்போட ஒப்பிடுறப்போ பனிக்குடத்துக்குள்ள இருக்க திரவம் குறைவா இருக்கு. அந்த இடத்துல தான் ஈர்ப்பு விசை மாஸ்டர் இறங்குறாரு. எலும்புகள் வலுவா வளரணும் அப்படின்னா அதுக்கு அழுத்தம் தேவை. அந்த ஈர்ப்பு விசை குழந்தையோட உடல்ல அப்படியே இழுக்கும் போது மென்மையான அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம் எலும்பு செல்களை வலுவடைய வைக்கும். ஈர்ப்பு விசையோட அந்த அழுத்தம் மட்டும் இல்லை அப்படின்னா எலும்பு பலவீனமாகிடும். தசைகளும் இதே மாதிரி தான் செயல்படுது. ஈர்ப்பு விசையோட உந்துதலால தான் தசைகளும் இறுகி வலுவாகுது. இது முதுகெலும்பு தசைகள் மற்றும் கால்கள்ல நீண்ட எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. ஈர்ப்பு விசை இல்லை அப்படின்னா தசைகள் வளர்ச்சி அடையாம போக கூட வாய்ப்பு இருக்கு. விண்வெளியில இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு இதனாலதான் எலும்பு அடர்த்தி, தசை இழப்ப அவங்க எதிர்கொள்றாங்க. ஏன்னா அங்க ஈர்ப்பு விசை நுண்ணிய அளவுல தான் இருக்கும். அப்ப அவங்க உடல் ஈர்ப்பு விசைக்கு எதிர்த்து செயல்படாது. அதனால எலும்புகளும் தசைகளும் வலுவாகாது, வலுவை இழக்கும். குழந்தையோட இதயம் கூட இந்த ஈர்ப்பு விசைக்கு செவிமடுக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ பூமியை எடுத்துக்கிட்டா இதயம் ஈர்ப்பு விசைக்கு எதிராக ரத்தத்தை மேல் நோக்கி செலுத்தணும், குறிப்பா மூளைக்கு ரத்தம் போகிறதுக்கு. ஈர்ப்பு விசை இதயத்துக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கா, அதனாலதான் இதய தசை சரியா வளருது. இன்னொரு விஷயம், குழந்தை கருப்பைக்குள்ள நல்லா வளர வளர அதுக்கு அந்த இடம் பத்தாது. அதால ஃப்ரீயா உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. முழுமையா குழந்தை கருப்பைக்குள்ள வளர்ந்ததும் தான் வெளியில வருது. ஆனா ஏன் தலை முதல்ல வெளியில வருது அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஏன்னா அதுக்கும் ஈர்ப்பு விசை தான் காரணம்.
ஈர்ப்பு விசை உடம்புலயே கனமான பகுதியான தலையை மெதுமெதுவா கீழ் நோக்கி நகர்த்த வைக்குது. அதனாலதான் தலைகீழா பிறக்கிறோம். குழந்தையோட தலை கீழே திரும்பாட்டி தான் பிரசவத்துல சிக்கலாகுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு கரு உருவாகி குழந்தை பிறக்கிறதுல. ஆனா விண்வெளிலையும் கூட சில விலங்குகள் இனப்பெருக்கம் செஞ்சிருந்தாலும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு சாத்தியம்? ஏன்னா ஈர்ப்பு விசை இருக்க போய் தான் அது கீழே மேலே அப்படிங்கிற திசையே இருக்கு. ஆனா விண்வெளியில நுண்ணிய ஈர்ப்பு விசை, அதனாலதான் நம்ம மிதக்கிறோம். அங்க விண்வெளியில நம்மளால நடக்க முடியாது, மிதக்கிறோம். அப்ப மேலே கீழே அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அங்க கிடையாது. இப்ப நிலாவையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூமியில இருக்கிறதுல 6ல் 1 பங்கு ஈர்ப்பு விசை தான் அங்க இருக்கு. இங்க நீங்க 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நிலால வெறும் 10 கிலோ எடையை தான் உணர்வீங்க. அதுவே செவ்வாயை எடுத்துக்கிட்டோம், செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமியோட ஈர்ப்பு விசையில 3ல் 1 பங்கு தான். அங்க நீங்க 60 கிலோனா செவ்வாயில 20 கிலோவா உணர்வீங்க. அதையும் தாண்டி, அதாவது கோள்கள் நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி நம்ம இப்போ டீப் டைவ் மாதிரி டீப் ஸ்பேஸ் விண்வெளியோட ஆழமான பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஈர்ப்பு விசை இன்னும் பலவீனமாகிடும். கிட்டத்தட்ட எடையற்றவர்கள் ஆவீங்க. அதே சமயம் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கா, அங்கேயும் பூமியோட ஈர்ப்பு விசை கட்டாயம் இருக்கு. பூமியில இருக்கிறது மாதிரியே கிட்டத்தட்ட 90% ஈர்ப்பு விசை அங்கேயும் இருக்கு. ஆக சர்வதேச விண்வெளி நிலையத்தையும் விண்வெளி வீரர்களையும் கட்டாயம் அந்த ஈர்ப்பு விசை கீழே இழுக்கும். ஆனாலும் ஏன் மிதக்குது சர்வதேச விண்வெளி நிலையம்? ஏன்னா அந்த நிலையம் ரொம்ப வேகமா பக்கவாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ வேகத்துல அப்படின்னா மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல. அதனால பூமி மேல மோதல. ராட்டினத்துல போறப்ப கீழே ஸ்பீடா வர்றப்ப அப்படியே கால்லாம் மரத்து ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸா உணர்வோம்ல. ஏன்னா ராட்டினம் அவ்வளோ வேகமா சுத்துது. அதே மாதிரிதான் சர்வதேச விண்வெளி நிலையத்திலையும் நடக்குது. அங்க எடையின்மையால தான் நம்ம மிதக்கிறோம். அப்படி எடையின்மையால விந்தணுவோட இயக்கம் கூட மாற வாய்ப்பு இருக்கு. பூமியில ஈர்ப்பு விசையால விந்தணு சீரா இயங்கி நேரா கருமுட்டையை நோக்கி போகுது. விண்வெளியில ஈர்ப்பு விசை இல்லை அப்படிங்கிறப்போ விந்தணு சீரா கருமுட்டையை நோக்கி நகர முடியாம கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்ப இயற்கையா கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது அங்க கடினமாகுது. பூமியில நம்ம கீழ் நோக்கி நகருவோம். ஆனா விண்வெளியில மேல் நோக்கி விண்வெளி வீரர்கள் போவாங்க. மேல் நோக்கி தான் நகருவாங்க. நுண்ணிய ஈர்ப்பு விசை தான் அதுக்கு காரணம். ரத்த ஓட்டமும் இதனால பாதிக்கப்படக்கூடும். ஆரோக்கியமான ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா பாலியல் ரீதியான தூண்டல்கள் கூட இல்லாம போகலாம். இந்த சவால்களையெல்லாம் கடந்து ஒரு வழியா கரு உருவானாலும் கூட அடுத்து கரு வளர்ச்சி அதை விட சவாலாகுது. ஏன்னா ஈர்ப்பு விசை கருவோட வளர்ச்சியில எந்த அளவு முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அது இல்லை அப்படின்னா கரு வளர்ச்சி எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? செல்கள் எப்படி பெருகும்? எலும்பு தசைகள்லாம் எப்படி உறுதியாகும்? இதய தசைகள்லாம் எப்படி வலுவாகும்? இயற்கையான பிரசவம் எப்படி சாத்தியமாகும்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. அடுத்து கதிர்வீச்சு. இது அடுத்த வில்லன். காஸ்மிக் ரேடியேஷன், அண்ட கதிர்வீச்சு. இதை நம்ம மரபணு குறியீட்டை சேதப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விண்வெளி பல அபாயகரமான கதிர்வீச்சுகளால நிறைந்தது. பூமியில அந்த கதிர்வீச்சுகள்ல இருந்து நம்ம வளிமண்டலமும் காந்த புலமும் தான் நம்மளை பாதுகாக்குது. ஆனா விண்வெளியில அப்படிப்பட்ட பாதுகாப்பு கவசம் எதுவுமே கிடையாது. சூரியன்ல இருந்தும் தொலைதூரத்துல வெடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இருந்தும் வெளிவரக்கூடிய உயர் ஆற்றல் கொண்ட கதிர்கள், இதை நீங்க பார்க்க முடியாட்டியும் உணர முடியாட்டியும் இதுக்கெல்லாம் பயங்கரமான சக்தி இருக்கு. அந்த கதிர்வீச்சுகள் நேரடியா நம்ம உடம்பை தாக்குறப்ப டிஎன்ஏவை சேதப்படுத்த வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்பு எப்படி உருவாகணும், எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய டிஎன்ஏ சேதமடைஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு இன்னும் கூடுதல் சிக்கல் இதுல. ஏன்னா பெண்கள் இயற்கையாவே கருமுட்டைகளோட பிறப்பாங்க. அந்த முட்டைகள் கருப்பை நுண்ணறைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சின்ன சின்ன பைகளுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும். ஒவ்வொரு பைக்குள்ளேயும் ஒரு முதிர்ச்சி அடையாத முட்டை இருக்கும். காலப்போக்குல இயற்கையாவே இந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்பதான் மாதவிடாய் நின்று போகும். இப்ப கதிர்வீச்சுகள் செல்களை சேதப்படுத்துற அளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா அந்த கதிர்வீச்சு கருப்பையை தாக்குனா அந்த நுண்ணறைகள்ல சிலது அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த நுண்ணறைகள் சேதமடைஞ்சது அப்படின்னா அதை சரி செய்யவும் முடியாது. அப்ப கருமுட்டைகளும் குறையும், கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறையும், மலட்டுத்தன்மை சீக்கிரமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரே தீர்வா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஐவிஎஃப், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், செயற்கை கருத்தரித்தல். ஏன்னா இயற்கையா கருத்தரிக்கிறதுல தான் இவ்வளோ சிக்கல் இருக்கே. அதுக்கு தான் விஞ்ஞானிகள் ஒரு யோசனை சொல்றாங்க. நாம ஏன் ஃப்ரோசன் ஸ்டேட்ல, அதாவது உறைந்த நிலையில விந்து மற்றும் முட்டைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு? இதுக்கு பேரு கிரையோ பிரிசர்வேஷன். இதோட அர்த்தம் மிக குறைந்த வெப்பநிலையில செல்களை உறைய வைக்கிறது. இதனாலதான் அது நிலையாவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஆய்வுல
எலியோட விந்துவை சர்வதேச விண்வெளி நிலையத்துல பல மாதங்களா சேமிச்சு அதை பூமிக்கு கொண்டு வந்து கருத்தரிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆரோக்கியமான குட்டி எலிகள் பிறந்திருக்கு. ஆக உறைந்த நிலையில இருக்கக்கூடிய இனப்பெருக்க செல்கள் இயக்கத்துல உள்ளதை விட பெட்டரா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. அதனால ஐவிஎஃப் கருத்தரித்தலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விந்தணுவையும் கருமுட்டையையும் ஆய்வகத்துல இணைச்சு அதன் பின்னாடி ஆரோக்கியமான கருப்பையில வைக்கிறது. அப்புறம் விண்வெளி கதிர்வீச்சுகள் நெருங்காத ஒரு பாதுகாப்பான ஆய்வகத்துக்குள்ள அந்த கருவை வளர செய்யறது. இது ஒரு யோசனை. இந்த மாதிரி விண்வெளியில கருத்தரித்தலை பத்தி விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கருத்தரிப்பு, கரு வளர்ச்சி, குழந்தை பிறப்புக்கு இயற்கை ஒரு விதி வச்சிருக்கு. அதையெல்லாம் தாண்டி இயற்கையை விஞ்ஞானத்தால வெல்ல முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.